ஹாய் ஆல், திஸ் இஸ் சரண்யா, ஃபிசிஷியன் அசோசியேட். நம்ம இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பக்கவாதத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஒரு பக்கவாதம் வந்தால் 4.5 மணி நேரத்துக்குள்ளே வரணும். அப்படி வராத பட்சத்தில் என்ன வகையான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் வந்துடுச்சு, உங்களுக்கு இது லேட்டாக தான் தெரிய வருது இது ஒரு பக்கவாதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ரீச் ஆகுறீங்க. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பியும் சேம் ப்ராசஸ் தான். எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கணும், என்ன வகையான பக்கவாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அது இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்துச்சுன்னா, மூளைக்கு போகிற மேஜர் இரத்த குழா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோன்னா, ஐசிஏ சொல்லுவோம், என்சிஏ சொல்லுவோம், பிசிஏ சொல்லுவோம், ஏசிஏ சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய இரத்த குழா இருக்குது. அதில் இரத்தக்கட்டு பெருசாக பிளாக் ஆகி இருந்துச்சுன்னா, அப்போ நம்ம மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். அது எப்படின்னா, தை வழியாக இருக்கிற பெரிய ஆர்ட்ரி மூலியமாக போயிட்டு எந்த இடத்துல இரத்தக்கட்டு மூளைக்கு போகிறதுல பிளாக் ஆகிருக்கோ அதை நம்ம ரிமூவ் பண்ணுற மெத்தட் பேர் தான். அது இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த டெக்னிக் மூலயமா அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ணுவாங்க. இதன் மூலியமாக நமக்கு ரெக்கவரி ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்னோசிஸ் நல்லாயிருக்கும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.